ايش يا عم ايش مالك؟ بتوجعني وش قادرة أمشي. من ايش تبتي؟ عشان من أعرف من أنا دم وتنزل كل يوم من دم. وين رجلك مليانة دم؟ فيها دم يعني انت تعبانة من المشي؟ بعرفش وين احنا رايحين. يلا ربنا مساعد ان شاء الله. ربنا مساعد. There's no power, no water, no fuel. Food supplies are running dangerously low. Hospitals, overwhelmed with patients and injured, are running out of medicine. Israel ordered 22 hospitals in Gaza to evacuate. இஸ்ரேலுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுத உதவிகளுக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. 50க்கும் மேற்பட்ட F-15 விமானங்கள், அதிநவீன ஏர் டு ஏர் ஏவுகணைகள், வெடிமருந்துகள் ஆகியவை இந்த ஆயுத உதவியில் அடக்கம். சான் விசன்டி போலவர்ட்டின் வடக்கே உள்ள பகுதியில் வசிப்பவர்களுக்கு குழாய் நீரை குடிக்கவோ சமைக்கவோ கூடாது என்ற அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல மின்சார துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதும் மக்களை சிரமத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. குறைந்தது 60,000 வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் மின்சாரம் இல்லாமல் இருப்பதாக அமெரிக்காவில் மின்வெட்டுகளை கண்காணிக்கும் இணையதளமான poweroutage.us கூறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்காலத்தில் அல்லாஹ்வால் எழுப்பப்பட்டுள்ள இறை தூதர் ஹசரத் கலீஃபத்துல்லா முனீர் அஹ்மத் அசீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கழிந்த 18 அக்டோபர் 2024 அன்று ஆற்றிய ஜும்மா பெருரையில் இவ்வாறு எச்சரிக்கின்றார்கள். இஸ்ரேலை மௌனமாக ஆதரிக்கும் அனைவரும் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படவோ அல்லது தங்களது நிலத்தை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்படவோ செய்யப்பட்டு இந்த குற்றத்தை இழைத்தவர்கள் அவற்றை செய்வதற்கு சுதந்திரமாக விட்டுவிடப்படுகிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதன் ஓர் விளைவாக பிரார்த்தனைகளுடன் அல்லாஹ் அவர்களது செயல்களின் விளைவுகளை உலகிற்கு காட்டுகிறான். அவர்களின் சொந்த நாடுகளுக்கு சூறாவளி மற்றும் பூகம்பங்களின் வடிவில் அழிவை அனுப்பி அவர்களது சொத்துக்களை மூழ்கடித்து அவர்களை வீடற்றவர்களாக ஆக்கிக் கொண்டிருப்பதையும் நாம் காண்கிறோம். ஆகவே இந்த பூமியில் எவர் ஒருவரும் ஆணவத்துடன் செயல்படக்கூடாது. அடக்குமுறையாளர்களையும் அவர்களின் அடக்குமுறைகளையும் ஆதரிக்கக்கூடாது. வெடிகுண்டுகள் மக்களை உயிருடன் எரித்தும் குழந்தைகள், பெண்கள், ஆண்களை கொன்று அவர்களின் எதிர்காலத்தையே அழித்து கொண்டிருக்கும் இந்த இனப்படுகொலையை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.